ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங். டைம் பாருங்கள், 4:40 ஆகுது. புதன்கிழமை இன்னைக்கு. இப்போ தான் ஈவினிங் ரொட்டீன் ஆரம்பிக்க போகிறேன். இந்த காயெல்லாம் கொடுத்தா ஃப்ரிட்ஜில் எடுத்து ஸ்டோர் பண்ணணும். நல்லெண்ணெய் தீர்ந்துருச்சு. இது திரும்ப ரீஃபில் பண்ணி வைக்கணும். அலெக்ஸாவில் பாட்டு கேட்டுக்கிட்டே அப்படியே வேலையை ஆரம்பிக்க வேண்டியதான். மதியானத்துக்கு பார்த்திங்கன்னா, நான் ஈவினிங் பார்த்திங்கன்னா ஸ்நாக்ஸுக்கு கடலைப்பருப்பும் பச்சை பயிரும் ஊற வச்சுருக்கேன், வேர்க்கடலையும் ஊற வச்சுருக்கேன். இது எல்லாம் சேர்த்து ஒரு வடை பண்ண போகிறேன், மசாலா வடை. இதுக்காக எல்லாம் ஊற வச்சுருக்கேன். இனிமேல் தான் ரொட்டீன் ஆரம்பிக்கணும், வேலையை ஆரம்பிக்கணும். இது பார்த்திங்கன்னா காலைல மாவு அரைச்சோம் இல்லையா, புளிச்சு வந்துருச்சு. எடுத்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணணும். இதெல்லாம் ஊருக்கு எடுத்துகிட்டு போக வேண்டிய திங்ஸு. கள்ளக்குறிச்சிக்கு எடுத்துகிட்டு போகணும். அதனால் கொஞ்சம் எல்லாமே அங்கே போயிட்டு கொஞ்சம் அத்தை மாமா வீடு கொஞ்சம் கிச்சனில் கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணணும். அதுக்காக கொஞ்சம் இங்கேருந்து தேவையான திங்ஸ்லாம் எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கிற மாதிரி கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கான திங்ஸ் இங்கே இருக்குது. கொஞ்சம் இதெல்லாம் எடுத்து ஸ்டோர் பண்ணணும். காஞ்ச பாத்திரத்தெலாம் எடுத்து வைக்கணும். அடுப்படி தொடச்சிட்டு அப்படியே வேலையை ஆரம்பிக்க வேண்டியது தான். இப்படி தான் ஈவினிங் ரொட்டீன் போகும் எனக்கு. ஒரு நாளும் ஒரு விதமாக போகணும்னு வச்சுக்கங்களேன். ஒரே மாதிரி எல்லா நாளும் போகாது. பார்க்கலாம் என்ன பண்ணுறாங்கிறத பார்க்கலாம். சாரி, இருங்க, ஃப்ரிட்ஜை மூடிடுறேன். ஸ்டோர் பண்ணியாச்சு. இது கருவேப்பிலை கொஞ்சம் இருக்குது, அதை மட்டும் உருவி வச்சிடலாம். இது மல்லித்தழை, இப்போது வடைக்கு யூஸ் பண்ணிக்கலாம். எடுத்துகிட்டு மீதி உள்ளே வச்சிடலாம். அப்படியே ப்ராசஸ் போயிட்டுருக்கு. சைட் பை சைடு காஞ்ச பாத்திரத்தை எடுத்து அடுக்கிட்டு இருக்கோம். மரச்செக்கு நல்லெண்ணெய். இஞ்சி பூண்டு, இஞ்சி பூண்டு, ஒரு 4-5 வரமிளகாய், கொஞ்சம் ஒரு 1/4 டீஸ்பூன் சோம்பு போட்டிருக்கேன். இதை ஒரு பல்ஸ் மோலில் அரைச்சிட்டு, இந்த வேர்க்கடலை போட்டு ஒரு பல்ஸ் மோலில் அரைச்சிட்டு, அடுத்தது இந்த வடையை, இந்த பருப்பு கடலைப்பருப்பு. இது கடலைப்பருப்பு கிடையாது, பட்டாணி பருப்பு. அதாவது கடலை பருப்புக்கு அந்த வடைக்கே உண்டான பருப்பு. இது நல்லாயிருக்கும் இந்த வடைக்கு. அதனால் இதை ஊற வச்சுருக்கேன். இது எல்லாமே கொரகொரப்பாக அரைச்சிக்கணும். நான் அரைச்சிட்டு உங்களுக்கு காட்டுறேன். பாருங்கள், இந்த பக்குவத்துக்கு அரைச்சிக்கணும். ஒன்றும் பாதியமாக அரைச்சிக்கணும். அங்கங்கே கடலைப்பருப்பு தெரியணும். பாருங்கள், இதில் பச்சை மிளகாய், மல்லித்தழை, கருவேப்பிலை எல்லாம் பொடி பொடியாக கட் பண்ணி போடணும். இன்னும் வெங்காயம் எடுத்து அதையும் கட் பண்ணி போடணும். போட்டுட்டு வடையை தட்டி போட வேண்டியது தான்.
ஃப்ளேம் பண்ணு. இந்த ஃப்ளேமில் உங்களுக்கு தான் இருக்கும். கொஞ்சம்